வணக்கம் மாணவர்களே, நாம் இந்த வீடியோவில் 2014ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை சால்வ் பண்ண போகிறோம். இஃப் இந்த சிம்பல் denotes the greatest integer function, then the integral 0 to pi greatest integer function of cos x dx is equal to 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டெஃபினட் இன்டெக்ரல் எவாலுவேட் பண்ணணும், அதில் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் இன்வால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த கணக்கை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஏற்கனவே வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்னா என்னென்னு படிச்சிருக்கோம். அதை நம்ம ரீகால் பண்ணிடலாம். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுங்கிறது எந்த ஒரு மெய்யெண்ணை நம்ம இன்புட்டாக கொடுத்தாலும் நமக்கு ஒரு இன்டிஜர் அவுட்புட்டை கொடுக்கும். அதாவது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸுங்கிறது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 1.3 ஒரு எண் எடுத்துக்கிட்டால் 1.3ங்கிறது நமக்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட அவுட்புட் வந்து 1ஆக இருக்கும். அதாவது இதை விட 1.3ஐ விட சின்ன நம்பர், சின்ன இன்டிஜர்ஸ் வந்து எண்ணிக்கை அடங்கா இன்டிஜர்ஸ் இருக்குது. 1, 0, -1, -2 நிறைய இருக்குது. அதில் கிரேட்டஸ்ட், அதில் பெருசு என்னன்னா 1. ஸோ 1.3ங்கிறது அவுட்புட் 1 கொடுக்கும். இதே போல் 2.5 கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட அவுட்புட் 2ஆக இருக்கும். சரி, நெகட்டிவில் ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ -0.5 இதனுடைய அவுட்புட் என்னவாக இருக்கும்? -1ஆக இருக்கும். சப்போஸ் இப்போ 0க்கும் 1க்கும் இடையில் நம்ம எந்த ஒரு எண்ணை எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய அவுட்புட் 0வாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு எண்ணை எடுத்துக்கிட்டோன்னா, ரியல் லைனில் ஒரு எண்ணை எடுத்துக்கிட்டோன்னா அதனுடைய கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட அவுட்புட் வந்து அந்த எண்ணுக்கு இம்மீடியட் லெஃப்டில் இருக்கிற ஒரு இன்டிஜர். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். இப்போ நம்ம இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனை வந்து கிராஃபில் பிளாட் பண்ணுவோம். இப்போ நம்ம கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இதனுடைய கிராஃப் எப்படி இருக்குன்னு பிளாட் பண்ண போகிறோம். எக்ஸ் 0னா ஒய் வேல்யூ 0வாக இருக்கும். சரி, இப்போ 0லேருந்து 1க்குள்ளே எக்ஸ் என்ன மதிப்பு எடுத்தாலும் ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்கும்? அவுட்புட் 0 தான். ஸோ என்ன வேல்யூனாலும் இங்கே அவுட்புட் 0 தான். சரி, சப்போஸ் எக்ஸ் 1 ரீச் பண்ணுறப்ப, எக்ஸ் 1 இருக்கிறப்ப ஒய்யோட வேல்யூ 1 ஆகிடும். ஸோ எக்ஸோட வேல்யூ 1ஆக இருக்கும்போது இங்கே ஒய்ஹெச்சில் வேல்யூ 1ஆக மாறிடும். ஸோ இங்கே 1 தவிர்த்துட்டு நம்ம இங்கே ஒரு ஜம்ப், இங்கே 1 இருக்கும். சரி, 1க்கும் 2க்கும் இடையில் எக்ஸுக்கு நம்ம என்ன மதிப்பு எடுத்துக்கிட்டாலும் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் என்ன அவுட்புட் கொடுக்கும்? 1 கொடுக்கும். அப்போது இந்த இடையில் எந்த வேல்யூ எடுத்தாலும் ஒய்ஹெச் வேல்யூ, கரஸ்பாண்டிங் ஒய்ஹெச் வேல்யூ என்னவாக இருக்கும்? 1ஆக இருக்கும். சரி, 2 ரீச் பண்ணுறப்ப வேல்யூ வந்து 2ஆக மாறிடும். ஸோ 2ல் ஒரு ஓப்பன், இங்கே 2 இங்கே வந்துடும். சரி, 2க்கு 3க்கு இடையில் எந்த எக்ஸ் வேல்யூ எடுத்தாலும் நமக்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட அவுட்புட் 2ஆக இருக்கும் இல்லையா? ஸோ ஒய் ஈக்குவல் டு 2. அதே போல் 3 ரீச் ஆகிறப்ப ஒரு ஜம்ப் இருக்கும், இங்கே ஓப்பனாக இருக்கும். இதே போல் இங்கே பார்த்தாலுமே 0 to -1க்குள்ளே எந்த ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அவுட்புட் -1ஆக இருக்கும். அதே போல் -1லேருந்து -2க்குள்ளே நம்ம எந்த ஒரு எண்ணை எடுத்தாலும் அவுட்புட் -2, ஒயில் -2. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை பிளாட் பண்ணி பார்க்குறப்ப இது ஸ்டெப்பாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இதை வந்து ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ளோர் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு இந்த எக்ஸ் மட்டும் இல்லை, இதில் சைன் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர், இந்த மாதிரி எந்த விதமான ஃபங்க்ஷனுக்கும் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று, இந்த கிராஃபை பார்த்தோன்னே நம்மளுடைய சார்பு எப்படி இருந்தாலும் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அவுட்புட் வந்து இன்டிஜருங்கிறனால இதனுடைய படம் வந்து ஒரு நேர்கோடாகத்தான் இருக்கும். அடுத்து வந்து ஒரு டிஸ்கண்டினியூவஸாக இருக்கும், தொடர்ச்சியற்று இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நம்ம கணக்கை பார்க்கலாம். இந்த கணக்கை வந்து நம்ம 2 விதமாக அணுகலாம். இப்போ நம்ம கிராஃப் பிளாட் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி பிளாட் பண்ணி பார்க்கலாம்.
அல்லது ப்ராப்பர்ட்டி பயன்படுத்தி நம்ம போடலாம். முதல்ல நம்ம இதில் ப்ராப்பர்ட்டி பயன்படுத்தி இந்த கணக்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இன்டெக்ரல் 0 to pi greatest integer function of cos x dx எடுத்துப்போம். இதில் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று பயன்படுத்த போகிறோம். டெஃபினட் இன்டெக்ரலோட ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ப்ராப்பர்ட்டி. integral 0 to a f of x dx equal to integral 0 to a f of இங்கே xக்கு பதிலாக a minus x dx. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி படி இங்கே ஐயை நம்ம ரீரைட் பண்ணலாம். integral 0 to pi greatest integer function of cos of இங்கே xக்கு பதிலாக நம்ம 0 plus pi minus x substitute பண்ணுறோம் dx. ஸோ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி படி இந்த ஐயை நம்ம எழுதியிருக்கோம். இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். I equal to integral 0 to pi cos of pi minus x சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? pi minus x எந்த குவாட்ரண்ட் இருக்கும்? 0 to pi by 2 இங்கே pi. ஸோ pi minus xங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட். நமக்கு தேவை cos of pi minus x. இதில் முதல் விஷயமே குறியீட்டை முடிவு பண்ணுறது தான். ஆல் சில்வர்னு சொல்லுவோம். செகண்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்தளவில் சைன் வந்தால் ப்ளஸ், அதனுடைய தலைகீழி ப்ளஸ், மீதமெல்லாம் மைனஸ். ஸோ காஸ் வந்து நெகட்டிவாக இருக்கும். மைனஸ் காசை காசாகவே எழுதணுமா அப்படின்னா இந்த பை, இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இதை 2 into pi by 2ன்னு எழுதலாம். ஸோ மல்டிபிள் ஆஃப் பை பை 2வாக எழுதுகிறப்ப இங்கே ஈவன் நம்பர் வந்ததுன்னா காஸ் காசாகவே தான் இருக்கும், காஸ் சைனாக மாறாது. ஸோ மைனஸ் காஸ் எக்ஸ், காஸ் பை மைனஸ் எக்ஸுங்கிறது மைனஸ் காஸ் எக்ஸ். இப்போது நமக்கு இது கணக்கில் கொடுக்கப்பட்ட ஐ. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி படி நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் இந்த ஐ கிடச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டையும் கூட்டலாமான்னா இன்டெக்ரலில் லிமிட்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம கூட்டிக்கலாம். ஸோ ஐ ஈக்குவல் டு 2i இன்டெக்ரல் 0 to pi முதல் ஐயில் கணக்கில் கொடுத்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டாவது நமக்கு கிடைச்சது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் மைனஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி ஒன்று யூஸ் ஆக போகுது. அது என்ன அப்படின்னா greatest integer function of x plus greatest integer function of negative of x இதனுடைய எதிரியன். இந்த ரெண்டையும் கூட்டுனா -1 கிடைக்கும். எப்பன்னா if x does not belongs to z, ஒரு முழு எண்ணாக இல்லாத போது இந்த ரிசல்ட்டு உண்மையாக இருக்கும். அப்போ இங்கே cos xங்கிறது 0 to pi கிடையில் cos x இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வந்து முழு எண்ணாக இருக்க வாய்ப்பில்லை. ஸோ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்கே பயன்படுத்தலாம். ஸோ 2i ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to pi. இப்போ இதை ரெண்டையும் கூட்டினா இப்போது இங்கே வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அதனுடைய நெகட்டிவ், இங்கே கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் அதனுடைய நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் கூட்டினா நமக்கு -1. ஸோ மைனஸ் டிஎக்ஸ். இதை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். 2i ஈக்குவல் டு இதை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு -x. ஸோ லிமிட்ஸ் வந்து 0 to pi. ஸோ 2i ஈக்குவல் டு மைனஸ் அப்பர் லிமிட் pi, லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணால் 0. ஸோ எழுத வேண்டாம். ஸோ 2i ஈக்குவல் டு மைனஸ் pi. Therefore I equal to minus pi by 2. ஆப்ஷன் டி வந்து minus pi by 2. இப்போ நம்ம இதே கணக்கை கிராஃப் பிளாட் பண்ணி ஜாமெட்ரிக்கலாக வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போது
கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் காஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய கிராஃபை நம்ம பிளாட் பண்ணுவோம். அதுக்கு முதல்ல நம்ம காஸ் எக்ஸோட கிராஃபை பிளாட் பண்ணணும். இப்போது 0 to பைங்கிற இன்டர்வலில் காஸ் எக்ஸ் எப்படி இருக்கும்? காஸ் 0 1, காஸ் பை பை 2 வேல்யூ 0, காஸ் பை வேல்யூ வந்து -1. ஸோ காஸ் எக்ஸ் வந்து காஸ் எக்ஸ் கவ் வந்து பை பை 2ல் 0 ஆகி இங்கே -1க்கு போகும். இப்படி இருக்கும். சரி, இப்போ இதனுடைய கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். நம்ம எக்ஸ் வேல்யூ 0லேருந்து பை பை 2 எடுக்கிறப்ப கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ, அதாவது இந்த கர்வில் இருக்கிற வேல்யூ எதுவாக இருக்குது? 0லேருந்து 1க்குள்ளே இருக்குது இல்லையா? ஸோ நம்ம எக்ஸில் 0 to பை பை 2க்குள்ளே எந்த வேல்யூ எடுத்தாலும் கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ வந்து 0 to 1க்குள்ளே இருக்கும் இல்லையா? ஸோ 0 to 1க்குள்ளே இருந்தால் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் அவுட்புட் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஸோ 0 to பை பை 2க்குள்ளே எக்ஸ் என்ன வேல்யூ எடுத்தாலும் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் வந்து 0வாக இருக்கும். சரி, இப்போ இந்த இடைவெளி எடுத்துப்போம். பை பை 2லேருந்து பை எடுத்துப்போம். பை பை 2லேருந்து பையில் எக்ஸ் எந்த வேல்யூ எடுத்தாலும் காஸ் எக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, காஸ் எக்ஸோட வேல்யூ கர்வ் வந்து கர்வோட ஒய் வேல்யூ வந்து இப்படி இருக்கும். 0லேருந்து -1க்குள்ளே இருக்கும். காஸ் எக்ஸோட வேல்யூ இருக்கும். அப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் காஸ் எக்ஸ் என்ன அவுட்புட் கொடுக்கும்? 0லேருந்து -1க்குள்ளே ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டால் நமக்கு அவுட்புட் வந்து -1ஆக இருக்கும். ஸோ இந்த இடைவெளியில் நம்ம எக்ஸுக்கு என்ன வேல்யூ எடுத்தாலும் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் வந்து -1ஆக இருக்கும். ஸோ நமக்கு ரெண்டு கோடு கிடச்சிருக்கு இந்த இடைவெளியில். 1, இது 1. ஸோ நமக்கு கேள்வி என்னென்னா, இன்டெக்ரல் 0 to பை கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு இந்த இடைவெளியில் அடைபடுற பரப்பு ஏரியா அதுதானே. இப்போ இந்த இங்கே இந்த கர்வுக்கும் எக்ஸ்ஹெச்சுக்கும் இதில் பரப்பு இல்லை. ஸோ 0. இப்போ இந்த கர்வ் எடுத்துப்போம். இந்த லிமிட்டில் எக்ஸ்ஹெச்சுக்கும் இடையில் அடைபடுற பரப்பு இது இல்லையா? சரி, இதை வந்து இது ஒரு செவ்வகம். இதனுடைய நீளம் என்ன? பை பை 2 பை. வித்தியாசம் எவ்வளவு? பை பை 2. ஸோ பையிலேருந்து -π பை 2 போட்டால் π பை 2. அகலம் என்னவாக இருக்கும்? 0 to -1, அப்போ 1ஆக இருக்கும். 2 பேருக்குன்னா π பை 2. இது வந்து எக்ஸ்ஹெச்சுக்கு கீழே உள்ள பரப்புங்கிறதுனால -π பை 2. ஸோ ஆப்ஷன் டி -π பை 2. சில நேரங்களில் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அதை ஜாமெட்ரிக்கலாக கிராஃபிக்கலாக வியூ பண்ணுறது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இதே போன்று ஒரு கணக்கோட சந்திப்போம். வணக்கம்.